வணக்கம். டெல்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி ஐபிஓக்கு வந்திருக்காங்க. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? அவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? அவங்க காம்படிட்டரோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த கம்பெனி அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா? இந்த கம்பெனி லாங் டர்ம் வச்சுக்கலாமா? இதோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு? இப்படி எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி 2016ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாவே கர்நாடகா பேஸ்டு கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், அதாவது டிசைன், இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் பண்றாங்க கொஞ்சம். பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் ரீசார்ஜிங் இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி இவங்க எல்லாமே பண்றது பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ளார தான் பண்றாங்க. அவுட் சைட் கர்நாடகா எதுவும் பண்றது இல்லை. கொஞ்சோண்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுல 11 ப்ராஜெக்ட் வந்து இவங்க தான் மெயின் கான்ட்ராக்டர். 20 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டரா வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர்ல போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்ட் ஒர்க் தான் இவங்க நிறைய பண்றாங்க. அது கவர்மெண்ட் இருந்து ஒருத்தவங்க எடுக்கிறது, அது அவங்கள்ட்ட இருந்து இவங்க சப் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து இவங்க பண்றது, அப்படிதான் மெஜாரிட்டியா இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 17 ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1100 கோடி. அதுல பார்த்தீங்கன்னா 95% பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான், அந்த ஏரியால இருந்து தான் வருது. மீதி 5% பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வருது. இதோட இந்த ஐபிஓட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட், அதுக்கு தேவையான பணம் தேவை. பிளஸ் வந்து கார்பரேட் ஜெனரல் கார்பரேட் பர்பஸஸ் இதுக்கு தான் பண்றாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா மொத்தம் எம்ப்ளாயி, பர்மனன்ட் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஒரு 89 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ 22 ஜனவரி ஓபன் ஆகி 24 ஜனவரி வந்து முடியுது. இதோட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 279ல இருந்து 294ல இருக்கு. ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 ஷேர். ஒரு லாட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,700 ரூபாய். இது ரீட்டைலர். இந்த ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 220.5 crores. இது கம்ப்ளீட்டாவே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ என்னைக்கு இது லிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 29th ஜனவரி வந்து லிஸ்ட் ஆகும் டென்டேட்டிவா. அலோகேஷன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, QIB, அவங்களுக்கு வந்து 50%, ஒரு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு வந்து 15%, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து 35% இருக்கு. நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும், உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் பிளஸ் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு, இல்லை உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி அதை ரீபேலன்சிங் பண்ணணும், இல்லை வந்து டாக்ஸ் பிளானிங், இல்லை டாக்ஸ் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் இங்க கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல என்ன ரீச் பண்ணலாம். ஸோ இங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அசெட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபினான்ஷியல் மார்ச் 22ல பார்த்தீங்கன்னா 60 கோடியா இருக்கு. இப்போ வந்து இந்த செப்டம்பர் 30th இந்த ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா 220 கோடியா இருக்கு. ஸோ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 22ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 119 கோடியா இருக்கு. 23ல பார்த்தீங்கன்னா 175 கோடியா இருக்கு. ஒரு 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் மார்ச் 24 அந்த ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 241 கோடியா இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கம்மியா இருக்கு, 37% இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர். இந்த ஆஃப் இயர்லில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 98.51 crores இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது, ஈவன் ஆஃப் இயர்லி கம்பேர் பண்ணும்போது வந்து கம்மியா தான் இருக்கு. ப்ரொஜெக்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 crores வரும் இந்த வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25% வந்து ரெவன்யூ வந்து கம்மியாகும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22ல பார்த்தீங்கன்னா 38 crores இருந்திருக்கு. மார்ச் 23ல பார்த்தீங்கன்னா 50 crores ஆயிருக்கு. ஒரு 31% வந்து growth ஆயிருக்கு. ஸோ மார்ச் 24ல பார்த்தீங்கன்னா 59.73 crores இருக்கு. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 19% தான் growth இருக்கு. இந்த ஆஃப் இயர்லில பார்த்தீங்கன்னா 24.2 crores இருக்கு. ஸோ ஃபுல் இயரை நீங்க கன்சிடர் பண்ணா கூட ஒரு 50 கோடி வரும். அது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% வந்து பேட் growth கம்மியா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 22ல ஒரு 32% இருக்கு. அதுக்கப்புறம் 28% இருக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 24% இருக்கு. இந்த ஆஃப் இயர்லில பார்த்தீங்கன்னா ஒரு 24% இருக்கு. ஸோ ஓரளவுக்கு 24 அந்த ரேஞ்ச்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வந்து பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த ஆஃப் இயர்ல 0.71 crores தான் இருக்கு. இது வந்து டீசென்டா. ஸோ இந்த கம்பெனி வேல்யூவேஷன் பார்த்தலாம், இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 9.45ல இருக்கு. ஸோ அது நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 31 ரூபாயில இருக்கு. இது வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 24க்கு நான் எடுத்திருக்கேன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 36.36% இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா 76.99 இருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே
மாரி டெட் டூ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.01 இருக்கு. ஸோ இதுவும் நல்ல வேல்யூ. பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.01 இருக்கு. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இவங்க ஆர்எஸ்பில வந்து 2 கம்பெனிய காம்படிட்டரா சொல்லியிருக்காங்க. விஏ டெக் வாபாக்னு ஒரு கம்பெனி, இஎம்எஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனில விஏ டெக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லீடரா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2899 கோடி இருக்கு. பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு 12 டைம் வந்து அவங்களோட ரெவென்யூ அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் இருக்கு. அவங்களுடைய வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 809 crores இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 3.5 டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. விஏ டெக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 36.6ல இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 39.49 இருக்கு. அதே மாதிரி அவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1523 இருக்கு. அடுத்த கம்பெனி இஎம்எஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 17.6 இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 27.44 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 850ல இருக்காங்க. இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 17th ஜனவரி பார்த்தீங்கன்னா 45 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 18th பார்த்தீங்கன்னா அதுவே 145 மாறி இருக்கு. 20th ஜனவரி பார்த்தீங்கன்னா 165 இருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு காலத்துல வந்து பேஸ்ட் ஆன் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போகுதுன்றதை பொறுத்து அது இன்னும் மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இது ஓவரால் நம்ம 360 ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்கு. பயங்கர கிரேட்லாம் சொல்ல மாட்டேன். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு காமன் ஏரியா. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. லோக்கல் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கு பெருசா பயங்கரமான டெக்னாலஜியோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால வந்து ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கேன். செக்டர் growth பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் சொல்யூஷன், ரீசார்ஜிங், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செக்டர். நல்ல growth இருக்குது. ஃபியூச்சரே வந்து உங்களுக்கு தெரியும் வாட்டர் தான் எல்லாமே நம்பி இருக்கும். ஸோ அதனால இந்த செக்டர் growth பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இவங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே கர்நாடகா பேஸ் தான். ஸோ நாளைக்கு இங்க ஏதாவது இப்போ கவர்மெண்ட் மாறுது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க வந்து அப்படியே டோட்டல் ரெவென்யூவே வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால டைவர்சிஃபிகேஷன் வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி 95% வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ல இருந்து தான் ரெவென்யூ வருது. வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் அவங்களுடைய பிஇஆ இருக்கட்டும், ஏர்னிங் பர் ஷேரா இருக்கட்டும், ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ, டெட் டு ஈக்விட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ அதனால வேல்யூவேஷன் நல்லாவே நான் கொடுத்துருக்கேன் ரேட்டிங். லிஸ்டிங் கெயின் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா எஸ், நீங்க பாத்தீங்க ஜிஎம்பி காமிச்சேன். ஸோ இப்போதைக்கு வந்து 165 rupees வந்து ஜிஎம்பி இருக்கு. அதாவது 56%. இது வருங்காலத்துல இன்னும் மேல போறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்ல வந்து எவ்வளவு அது லிஸ்டிங் ஆகும்னா அரௌண்ட் 400 to 450 எதிர்பார்க்கலாம். எகைன் இது வந்து அன்னைக்கு மார்க்கெட் எப்படி கண்டிஷன் இருக்கு, நம்ம இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இது வந்து மாறும். இது லாங் டேர்ம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு லிஸ்டிங் கெயின் மட்டும் பார்க்கலாம். லாங் டேர்ம்க்கு வந்து இவங்களுடைய வந்து ஒரு 2 குவார்டர் ஏர்னிங்ஸ் பார்ப்போம். ரிசல்ட் நல்லா இருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம வந்து லாங் டேர்ம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து இதை வந்து நம்ம வித்துடலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து லிஸ்டிங் கெயின்காக வேணா அப்ளை பண்றதா நல்லா இருக்கும். நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போறேன். ஸோ நீங்க அப்ளை பண்றதா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து டிமாண்ட் நிறைய இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க லக்கி தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.